1998 போக்ரான். இந்தியா தன்னோட நியூக்ளியர் பாம்பை ராஜஸ்தானில் வெடிக்க வச்சு டெஸ்ட் பண்ணாங்க. இது இந்தியாவோட மிலிட்ரி அண்ட் டிஃபென்ஸில் ஒரு முக்கியமான மைல்ஸ்டோனாக இருந்துச்சு. அமெரிக்கா, கனடா மாதிரியான வெஸ்டர்ன் கண்ட்ரீஸோட கண்காணிப்புக்கு நடுவில் எப்படி இந்தியா வெற்றிகரமாக தன்னோட நியூக்ளியர் வெப்பனை டெஸ்ட் பண்ணாங்கன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தியாவோட நியூக்ளியர் ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்க இதுக்கு முன்னாடி வந்த ஹவு இந்தியா மேட் அ நியூக்ளியர் பாம் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவோட லிங்க் கார்ட்ஸில் சேர்த்துருக்கேன். ஆயிரத்தி 1991 காலகட்டத்தில் சோவியட் யூனியன் விழுந்துச்சு. இந்த சமயத்தில் தான் காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் பேன் ட்ரீட்டின்னு சொல்லப்படுற ஒரு ட்ரீட்டியை உலக நாடுகள் கொண்டு வந்தாங்க. இந்த ட்ரீட்டி எந்த நாடும் நியூக்ளியர் பாம்பை டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு வலியுறுத்திச்சு. 1995 அப்போதைய பிரைம் மினிஸ்டராக இருந்த நரசிம்ம ராவ் நியூக்ளியர் பாம்பை டெஸ்ட் பண்ண அனுமதி கொடுத்தாரு. ஆனால் 1974 போக்ரானில் இந்தியா நியூக்ளியர் பாம்பை டெஸ்ட் பண்ணதில் இருந்து யூஎஸோட ஸ்பை சேட்டிலைட் போக்ரானை கண்காணிச்சிட்டு இருக்கு. போக்ரானில் 1995 நியூக்ளியர் பாம்பை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நடந்த நடவடிக்கைகளை இந்த சேட்டிலைட் மூலமாக அமெரிக்காவுக்கு தெரிஞ்சு, அந்த டைமில் அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டாக இருந்த பில் கிளின்டன் இந்தியாவுக்கான அமெரிக்க அம்பாசிடரை டெல்லிக்கு சேட்டலைட் இமேஜஸோடு அனுப்புனார். கூடயே பில் கிளின்டனே நரசிம்ம ராவுக்கு கால் பண்ணி, ஒருவேளை இந்தியா தன்னோட நியூக்ளியர் வெப்பனை டெஸ்ட் பண்ணிச்சுன்னா அதனால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் போர் வரக்கூட வாய்ப்பு இருக்கணும், நியூக்ளியர் பாம்பை டெஸ்ட் பண்ணுறத அமெரிக்கா கடுமையாக கண்டிக்குதுன்னு சொன்னார். இதையும் தாண்டி இந்தியா தன்னோட நியூக்ளியர் பாம்பை டெஸ்ட் பண்ணிச்சுன்னா அப்புறம் அமெரிக்கா இந்தியா மேலே பொருளாதார தடையை அறிவிக்கும்னு சொன்னார். இதனால் நரசிம்ம ராவ் அந்த டைமில் நியூக்ளியர் பாம்பை டெஸ்ட் பண்ணுற பிளானை கைவிட்டார். 1996 திரும்ப எலெக்ஷன் நடந்து வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு. அவர் நியூக்ளியர் டெஸ்ட்டுக்கு அனுமதியும் கொடுக்குறாரு. ஆனால் அடுத்த 2 நாளில் அவர் கவர்மெண்ட் கவிழுது. அடுத்து ஒரு எலெக்ஷன் நடந்து 19 மார்ச் 1998 அடல் பிஹாரி வாஜ்பாய் திரும்ப பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு. இந்த வாட்டி திரும்ப நியூக்ளியர் டெஸ்ட் நடக்கிறதுக்கு இந்தியன் ஆர்மிக்கும் சயின்டிஸ்ட்க்கும் பெர்மிஷன் வழங்குறாரு. மே 11, 1998 அடல் பிஹாரி வாஜ்பாய் ஒரு ரகசியமான மீட்டிங்கை கூட்டுறாரு. இதில் அந்த டைமில் டிஆர்டிஓவோட தலைவராக இருந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், அட்டாமிக் எனர்ஜி கமிட்டியோட தலைவர் டாக்டர் ஆர் சிதம்பரம், பிஏஆர்சி தலைவர் டாக்டர் அனில் கக்கோதார், என்எஸ்ஏ தலைவர் பிரஜேஷ் மிஸ்ரா, ஹோம் மினிஸ்டர் எல்கே அத்வானின்னு ரொம்ப நம்பகமான சில பேருக்கு மட்டும் தெரிகிற வகையில் திரும்ப போக்ரானில் நியூக்ளியர் டெஸ்ட் நடத்த உத்தரவிடுறாரு. மே 11 இந்த நியூக்ளியர் டெஸ்ட் நடக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. பெரிய பெரிய வாகனங்களை பயன்படுத்தினா ஸ்பை சேட்டிலைட்டால் கண்டுபிடிக்க முடியுன்றதுனால சின்ன சின்ன கார்களில் நியூக்ளியர் டெஸ்டிங்க்கு தேவையான எல்லா பொருட்களையும் போக்ரானுக்கு கொண்டு போகிறாங்க. இந்தியாவோட ஸ்பேஸ் ரிசர்ச் கமிட்டி அமெரிக்காவோட ஸ்பை சேட்டிலைட் எப்போ எல்லாம் போக்ரானை கண்காணிக்குதுன்னு ஆராய்ச்சி செஞ்சு டிஆர்டிஓ கூட சேர்ந்து எந்த டைமில் இந்த நியூக்ளியர் டெஸ்ட்டை நடத்தணும்னு முடிவு பண்ணுறாங்க. டிஆர்டிஓ, என்எஸ்ஏ, பிஏஆர்சி மாதிரியான அமைப்புகளை சேர்ந்த சயின்டிஸ்ட் அப்புறம் இன்ஜினியர்ஸ் எல்லாம் இந்த மிஷனில் ஈடுபடுறாங்க. சேட்டிலைட்ஸில் இவங்க வேலை செய்கிறது தெரியாமல் இருக்கிறதுக்காக நைட் டைமில் மட்டுமே வேலை செய்கிறாங்க. சயின்டிஸ்ட் போக்ரானில் இருக்காங்கன்னு தெரியக்கூடாதுன்றதுக்காக சயின்டிஸ்ட் எல்லாம் ஆர்மி ட்ரெஸ்ஸஸை யூஸ் பண்ணுறாங்க. நைட்டெல்லாம் வேலை செஞ்சுட்டு சேட்டிலைட் திரும்ப போக்ரானுக்கு மேலே வர்றதுக்கு முன்னாடி எந்த தடயமும் இல்லாமல் அந்த இடத்த காலி பண்ணுறாங்க. ஆனால் சேட்டிலைட் மட்டும் இந்தியாவோட பிரச்சனை இல்லை. அமெரிக்கா போக்ரான் ரீஜியனில் நடக்கிற பேச்சுவார்த்தையை கூட கண்காணிச்சுட்டு இருந்திருக்காங்க. இதனால் நியூக்ளியர் பாம் சயின்டிஸ்ட்னு எல்லாத்துக்குமே கோட் நேமும் கொடுக்குறாங்க. 3 நியூக்ளியர் பாம்புக்கு ஒயிட் ஹவுஸ், தாஜ்மஹால், கும்பகர்ணன்னு பேர் வைக்கிறாங்க. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமுக்கு மேஜர் ஜெனரல் பிருத்விராஜ்னு கோட் நேம் கொடுக்குறாங்க. மே 11 காற்று அதிகமாக இருந்த காரணத்தினால நியூக்ளியர் ரேடியேஷன் காற்றுல மக்கள் இருக்க பக்கமாக போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி டெஸ்ட்டுக்கான டைம் தள்ளி வைக்கப்படுது. மதியத்துக்கு மேலே காற்று வீசுறது கம்மியானதுக்கு அப்புறமா அதை பயன்படுத்திக்கிட்டு 3 நியூக்ளியர் பாம்பை சோதனை பண்ணுறாங்க. 4:45 அந்த டைமில் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக இருந்த அடல் பிஹாரி வாஜ்பாய் ப்ரெஸ் மீட்டில்
இன்னைக்கு 4:45 மணி அளவில் இந்தியா தன்னோட 3 நியூக்ளியர் பாம்பை போக்ரானில் வெற்றிகரமாக டெஸ்ட் பண்ணியிருக்கு. இது இந்தியாவோட பாதுகாப்பில் ஒரு மைல்ஸ்டோனாக அமையும். இந்த நியூக்ளியர் பாம்பு டெஸ்ட்டுக்காக வேலை செஞ்ச எல்லா சயின்டிஸ்ட்க்கும் நான் பாராட்டுக்களை தெரிவிக்கிறேன்னு சொல்கிறாரு. இந்தியா தன்னை ஒரு நியூக்ளியர் ஸ்டேட்டாக அறிவிச்சாங்க. உலகத்தோட 6வது நியூக்ளியர் ஸ்டேட்டாக இந்தியா மாறிச்சு. வழக்கம் போல் அமெரிக்கா, கனடா மாதிரியான நாடுகள் இந்தியா மேலே பொருளாதார தடையை விதிச்சாங்க. இந்தியாவோட எக்கனாமி 1998 நல்லா வளர்ந்து இருந்தது. இதனால் இந்தியா பெருசாக பாதிக்கப்படலை. இந்த நியூக்ளியர் டெஸ்ட்க்கு அப்புறமா வாஜ்பாய் இதுக்கு மேலே இந்தியா நியூக்ளியர் டெஸ்ட் எதுவும் நடத்தாதுன்னு உலகுக்கு அறிவித்தார். கூடவே எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் இந்தியா முதல்ல நியூக்ளியர் பாம்பை யூஸ் பண்ணாது, அதாவது இந்தியாவை வேறு நாடுகள் நியூக்ளியர் பாம்பை வச்சு தாக்குனாலே தவிர வேறு எந்த காரணத்துக்காகவும் இந்தியா தன்னோட நியூக்ளியர் பாம்பை பயன்படுத்தாதுன்னு அறிவித்தார். அப்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் இதை இந்தியா கடைபிடிச்சிட்டு வருது. நியூக்ளியர் பவர் இருக்கனாலேயே எந்த நாடும் இது வரைக்கும் இந்தியாவுக்கு எதிராக போரில் இறங்கலை. யுஎஸ் மாதிரியான நாடுகள் இப்போ இந்தியாவை ஒரு சமமான நாடாக பார்க்கறதுக்கும் இது ஒரு ஆரம்ப புள்ளியாகவே இருந்துச்சு. இந்தியா உலகத்தை தன் ஆட்சிக்குள்ளே கொண்டு வரணுன்ற நோக்கத்தோடையோ இல்லை வேறு எந்த நாட்டையும் அழிக்கணுன்ற நோக்கத்தோடையோ இந்த நியூக்ளியர் பாம்பை டெஸ்ட் பண்ணலை. இந்தியாவோட பாதுகாப்புக்காக மட்டுமே இந்த ஆராய்ச்சியில் இந்தியா ஈடுபட்டுச்சு. இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வீடியோஸ்க்கு டீப் டைவ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.